அறுசுவை அமிர்தமாக பழைய சோறு. எந்த அளவுக்கு உடல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் முதல்ல இதில் கவனம் செலுத்துங்கன்னு டைட்டில் வச்சுருக்கேன், புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒருவரை ஆரோக்கியப்படுத்த போகுதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கும் பவுனம்மாக்கும் இருவருக்குமானது மதிய வேலையில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நேற்று இரவு தயார்படுத்தினது. இறுக கட்டி காற்று மட்டுமே சுவாசிக்கிறது. ஸோ இப்போ போய் பிடிச்சிடலாங்களா நுண்ணீர் எங்கே இருக்குன்னு? ஓகே, எந்த இடத்துல வளர்ந்துருக்கு? இதோ இங்கே பாருங்கள், மொட்டு மொட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே தெரியுதுங்களா? இதே கை நெகத்தோட கை கழுவி உள்ளே விட்டது தான். அதாவது இந்த தண்ணி கரெக்டாக இந்த 2 வரை வரைக்கும் மேலே இருக்கணும். கேட்டிங்கல்ல, அதுக்கு தான் க்ளோஸ் வச்சு சொல்கிறேன். அந்த சாதத்துக்கு மேலே இருக்கிற தண்ணீர் இந்த 2 வரை விரலில் இருக்கிறது. இந்த அளவுக்கு தண்ணீர் கூட ஊற்றியிருக்கணும். எவ்வளவு சட்டியில், அதாவது அரை சட்டிக்கு இருந்தாலும் அதுக்கு மேலே இவ்வளவு தூரம் தண்ணி ஊற்றணும். அப்படி ஊற்றி 12 மணி நேரம் இயற்கையாக என்ன பண்ணணுங்க, இந்த நுண்ணுயிரிகள் வளர விடணும். பகலில் சாப்பாடு செய்து 12 மணி நேரம் வரைக்கும் என்னங்க, குறைஞ்சது 6 மணி நேரம் வரைக்கும் பகலில் காற்றுல ஊறணும். அதுக்கப்புறம் நைட்டு தண்ணி ஊற்றி இரவு ஃபுல்லாக இந்த தண்ணியில் ஊறணும். அடுத்த நாள் காலையில் எடுக்கலாம். வெய்ய காலங்களில், இப்போ குளிர்காலம், அதனால் எடுக்க முடியல. இப்போ மதியம் கொண்டு வந்திருக்கோம். மதியம் வந்திருக்கிறப்பவே நுண்ணுயிரிகளோட அளவை பார்த்துங்க. மொட்டு ஓகேங்களா? குவியல் குவியல், இதோ இந்த பக்கம் பாருங்கள், குவியல் குவியலாக இருக்குது. நேராக லைட் அடிக்கிறதுனால போதிய கிளியர் இருக்குது, அதாவது கிளியர் இருக்காது. நீங்கள் வீட்டில் செய்துங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், கரெக்டாக இருவருக்காக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கும் பவுனம்மாக்கும் ஆனதாக டிவைட் பண்ண போகிறேன். தெளிவாக பார்த்துங்க. கை திரும்பவும் சொல்கிறேன், எந்த சோப்பும் போட்டு நான் கை கழுவ மாட்டேன். கை கழுவக்கூடாது குரு வைத்திய வாழ்வியலில் சோப்பு போட்டு. ஏன்னா நம்ம கை ஏற்கனவே இந்த வாழ்வியலில் இருக்கிறப்பவே சுத்தமாக இருக்கும். காலையில் இந்த சட்னி தயாரிக்கிறப்போ பச்சை மிளகாயில் எவ்வளவு நேரம் என் கை ஊறி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ரிச் விட்டமின் சி. இந்த சித்தர்கள் அருளிய முறையில் கல்லுக்கூட்டு சட்னி தயாரிக்கிறப்பவே என் கை சுத்தி செய்யப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் நான் எந்த கர்மாந்திரத்தையும் தொடல. சிட்டிஸ் என் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான். ஸோ என் வாழ்வியலுக்கு எனக்கு இது பொருந்தது. பார்க்குற நீங்கள் குப்பை கூலங்களில் கண்ட கெமிக்கலில் கைவிடுறவங்களாக இருந்தால் உங்கள் சாய்ஸ் என்ன முடிவெடுக்கணும். நான் தெளிவாக இருக்கேன், நீங்கள் தெளிவாக இருந்துங்க. ஸோ இப்போது இங்கே பாருங்கள், உள்ளே கையை விட்டு இங்கே பாருங்கள் இந்த சோறு எப்படி மாறி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பவுனம்மாவுக்கு ஒரு கை, ஸோ எனக்கு ஒரு கை. அறுசுவை அமிர்தமாக பழைய சோறு. இப்போது எலும்பு நரம்பு மூட்டு 1000 பிரச்சனை இருந்தாலும் முதல்ல இதை கொடுக்குறோம். அவ்வளவு புரோட்டீன் உணவு. சாதாரணமாக நினைக்காதீங்க, இது ஒன்று போதும் மொத்த பிரச்சனையும் குணப்படுத்துறதுக்கு. புரிந்து கொள்ளுங்கள், இது ஒன்று போதும் மொத்த பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு. ஸோ இப்போ பவுனம்மாவுக்கு எனக்கு ஈவனாக, அதாவது எப்படி சொல்லுதுங்க, கரெக்டாக பிரிச்சுக்கலாம். இந்த தண்ணி முக்கியம். இந்நேரம் வரைக்கும் உப்பு போடல, அதையும் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. தண்ணீர் முக்கியம். புளி தண்ணீர் ஒன்று எடுக்கவில்லை. ஏன்னா இருவருமே தனியாக குரு வித்தை செய்ய போவதில்லை. குரு வைத்திய வாழ்வியல் இருக்கிற அடுப்பங்கரை ஆசனம் பயன்படுத்துகிறேன் நான். பவுனம்மா ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ புளி தண்ணீர் ஒன்று தேவையில்லை. இப்போ இந்த தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணீர் நிறையா இருக்கட்டும் பவுனம்மாவுக்கு. ஓகே, சாதம் கம்மியாக இருந்தாலும் ஓகே, தண்ணீர் நிறையா இருக்கணும் பவுனம்மாவுக்கு. இப்போ இது எனக்கானது. ஸோ இருவருக்கானதையும் தெளிவாக பார்த்துக்கலாங்களா? இதில் இன்னும் கொஞ்சம் சாதம் இருந்தால் கூட எடுத்து பவுனம்மாவுக்கு வச்சிடலாம். இப்போது இதில் இருக்கிறது எப்பவுமே கொஞ்சம் மிச்சம் வச்சு தனியாக வச்சுருக்கணும். புளி தண்ணீர் 2 ப்ராசஸுக்கு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் இருக்கிறது தான் புளி தண்ணீர் 2. ஸோ இப்போ நம்ம உப்பு போடாமல் பண்ணியிருக்கோம். இப்போ தான் உப்பு சேர்த்தணும். அதுவும் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உப்பு எனக்கு நான் சேர்த்திக்கிறேன், பவுனம்மாவுக்கு பவுனம்மா சேர்த்திக்குவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ காண்பிச்ச இந்த சட்னியும் உப்பையும் முதல்ல பவுனம்மாவுக்கு கொடுத்துட்டு அப்படியே பாருங்கள். பவுனம்மாவை பார்க்கணுன்னு கேட்டவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஹாய் சொல்லுங்கள். ஹாய். தாய் கிளம்பி உசுரோடு தான் இருக்குது, பார்த்துக்க. சரியா? எங்கே பவுனம்மாவை காணோம், பவுனம்மாவை காணோன்னு இதோ பார்த்துக்க. அவங்களுக்கான ஊட்டச்சத்து இப்படிங்க பார்த்து அளவாக போச்சுங்க. உப்பு இங்கே பாருங்கள், சட்னியை இப்படி பத்திரமா வச்சுங்க. அங்கே தலகாணி இழுத்து வச்சுங்க அது மேலே. ஸோ சட்னி உப்பு கொண்டாங்க, நான் எடுத்துக்கிறேன். நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் போடுங்க. எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்க. உப்பு இப்போ தான் சேர்த்துறோம், தெளிவாக பார்த்துங்க. உடல் உபாதையிலிருந்து மீண்டு வர தி பெஸ்ட்டு ப்ரோட்டீன் ஃபுட்டு பவுனம்மாவுக்கு. ஓகே,
நேயர்களே வாங்க சாப்பிடலாம். ஐயோ, இங்கே உட்காந்துட்டு வாங்க கூப்பிட்டா என்ன பண்ணுறது, அங்கே வரணும்ல. ஸோ கூடிய விரைவில் வருவாங்க. இப்போ நம்ம லைவ் போயிட்டுருக்கு. இப்போ எனக்கானது பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், எனக்கான உப்பு இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு பொடி பண்ணி வச்சுருக்குறோம். பிளாஸ்டிக்கில் வைக்கல, தெளிவாக புரிஞ்சுக்கங்க. கரண்டி மட்டுமே பிளாஸ்டிக். உப்பு விழுந்துருச்சுங்களா? இப்போ என்ன பண்ணணும், நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இந்த உப்பு கலங்கினதுக்கப்புறம் பவுனம்மா இந்த சட்னியோட சாப்பிட்றாங்க. நான் எதோட சாப்பிட்றேன்னு பார்த்துலாங்களா? ஸோ சுண்டை வச்ச குழம்பு தொக்கு மாதிரி இருக்குது. ஓகே, எடுத்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஓகே, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஓகே, தொக்கு மாதிரி இருக்கிறத எடுத்து சாப்பிட்ணும். ஓகே, அதை எடுக்கிறது கையை விட்டு தான் எடுக்கணும். ஸோ முடிச்சுக்கலாம், பார்த்துக்குங்க. பழைய சோறு, பச்சை வெங்காயம், பச்சை மிளகா, இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு, சுண்டை வச்ச குழம்பு. ஞாயிற்றுக்கிழமைக்கு வச்சது, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மதியம். ஸோ எத்தனை நாள்னு பார்த்துக்குங்க. இது இன்று காலை செய்தது. சித்தர்கள் அருளிய முறையில் கல் குட்டு சட்னி பக்குவத்தை பார்த்துக்குங்க. ஒருங்க லைட்டையும் தூக்கிடுறேன். ஓகே, ரியல் கலரு. இன்னும் அது மேலே இப்படி பூரா முத்து முத்தாக பதிச்சு வச்சுருக்குறோம். ஓகேங்களா? இப்போ சாப்பிட்லாங்களா? முடிச்சுக்கிறேன், தெளிவாக பார்த்துங்க. சோறுடைய பக்குவம். இப்போ லைட் போடலாங்களா? பழைய சோறு, அறுசுவை அமிர்தம், தி பெஸ்ட் புரோட்டீன், நேச்சர் கம்ப்ளீட் புரோட்டீன். நம்ம உடம்புல அற்புதத்தை நிகழ்த்தும். எவ்வளவு பெரிய உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் மீட்டெடுக்கும். இதில் உள்ள நுண்ணுயிரிகள் அந்த பக்குவத்தில் வளர்த்தெடுத்துருக்குறோம். கேஸ் அடுப்புலையே செய்தாலும் நல்லா புரிஞ்சுங்க, கஞ்சி வடித்து செய்த சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம், ரேசன் பச்சரிசியில். இதுலேயே எங்களால் ஆரோக்கியமாக சாப்பிட முடியுதுன்னா நீங்கள் சாப்பிட்றதில் ஏன் ஆரோக்கியம் கிடைக்கல, ஏன் உங்களுக்கு சுகர் ஏறுதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் ஒன்றும் முடிவு பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, தெளிவாக புரிஞ்சுக்கங்க.